இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரும் இந்த மாலை கூடிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். அந்த யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். வரதாம மக்களும் சீக்கிரமாக கூடுதல் செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த வேலை கூட வந்துக்கான நமக்கு செய்து கூட வந்துக்கான சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களை இயேசு வாழ்க்கை வரவேற்கிறேன். விதமாக அநேக நாட்கள் கழித்து நமக்கு வந்துக்கான சகோதரி குளோரி தாமஸ் அவர்களையும் இயேசு நிமிடத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதோட ஆசிர்வதிப்பதாக தொடர்ந்த வேலை கூட நம்ம இந்த ஊழியத்திற்கு செல்லும்படியாக நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். கிருபையின் தேவனே, நன்மையான மாலை வேளையிலே உம்முடைய மக்களாக உம்முடைய தாசர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களை ஒரு விசை கூட உம்முடைய விசேஷ கிருபையால் கூட ஜெபிக்கிறோம். வார்த்தையை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தரம் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அருமையான சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களுக்காக சொந்த கர்த்தாவே அதை கொடுக்க வேண்டிய செய்தியை கத்தாய் ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்த கிருபித்தாரங்கப்பா. ஆண்டவரே, உணர்வுள்ள இதயத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை கேட்கவும் வார்த்தையின் மூலமாக நாங்கள் உந்தப்படவும் பாரப்பட்டு ஜெபிக்கவும் கத்த கிருபித்தார். விசேஷமாக நாளை ஆண்டு நாங்கள் ஒருவுக்காக ஜெபிக்க போகிறோம்ப்பா. ஒழுக்கத்துக்கு ஒரு பாரங்கள் தேவை ஆண்டவரே. அந்த தேவையை கத்தர் ஏற்படுத்தி கொடுத்துடணும்ப்பா. யாருக்கா ஜெயிப்பார்கள் சொல்லி நாங்கள் நியமிக்கவில்லை, கத்தரை ஒப்பு கொடுத்து விட்டோம். அப்படி நாங்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்க முயற்சி பண்ணும்போது ஆண்டவரோடு கூட பேசி யார் ஜெபிப்பார்கள் என்று சொல்லி கத்தர் வெளிப்படுத்தும் ஜெபிக்கிறோம். அப்படி கத்தருடைய ஏவுதலால் ஆண்டவரே நாங்கள் இந்த ஊழியத்தில் நடக்கும் பொழுதும் எல்லோரும் ஆண்டவரை பாரத்தோடு ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்தின் கத்தை கேட்கவும் முடியும் என்று பார்க்கும் கர்த்தாவே. மாற்றமல்ல ஆண்டவரே, நாங்கள் இதற்கு எந்தவித தகுதி உள்ளவர்கள் ஆண்டவரே, தகுதி அற்றவர்கள் ராஜா. ஆக எவ்வாறு மனமணி கர்த்தாவே, எங்களை ஒரு விசை கூட உங்களுடைய விசேஷ ரத்தத்தால் இதுக்காக சிலுவை சிந்த ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்பட்டு ஜெபிக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியின் இணைப்பு வரை கிளம்பித்தாருங்கப்பா. அந்த இணைப்பு வந்தாலே போதும் சுவாமி, ஒரு மனதோடு ஜெபிக்க முடியும், ஒரு மனதோடு கூட வார்த்தையை கேட்க முடியும், ஒரு மனதோடு கூட தியானிக்க முடியும் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் யூஸ் பண்ணுகிறதான இந்த பூலோகத்தின் கேட்ஜெட்ஸ், இன்டர்நெட்டோ அல்லது ஆண்டவரே எங்களுடைய கருவிகளோ ஒன்றும் பழுது போகாத கற்று குறிப்பிடுத்திக் கொண்டு சரியாக வேலை செய்யவும், விசேஷமாக அநேக மக்கள் ஆண்டவரை இன்டர்நெட் கிடைக்கவில்லை சொல்லி அவரை ஜாயின் பண்ண முடியும் ராஜா. எதற்காக கிடைக்கும் தெரியவில்லை ஆண்டவரை. தயவு செய்து கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரை இன்டர்நெட்டை கிடைக்கும்படியாக நீங்கள் புரிந்து ஆண்டவரை அவர்களோடு இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம்ப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய விசேஷமான கிருபையும் வல்லமையும் உங்களோடு தங்கியிருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதிகளையும் நிமாத்தம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நம்ம ஜெபம் கேட்பதாவே. ஆமென், ஆமென். ஒரு ஸ்தோத்திரம். இப்போது கூட சகோதரி நதிமுத்து அவர்கள் நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை வாசித்து கொண்டிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19 முதல் 21ஆம் வசனம் வரை. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிக்காயிற்று. கூட நம்ம தொடர்ந்து இந்த வேலை கூட சகோதரி மேரி சந்தர் அவர்கள் பாடிய ஜெப ஆவி என்று ஊற்றும் தேவா என்ற பாடலை நாம் கேட்கப் போகிறோம். அவர்கள் நாளே கூட அவர்கள் இந்த நாலு மாவடியிலே இயேசு விடுவிக்கிறார் கூடையிலே கலந்திருக்கிறார்கள். அதனால கூட அந்த பாடலை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பாடலை கேட்கப் போகிறோம். தாமே இந்த வழிகள் நமக்கு ஆய்க்கப்பட்டு போகிறாங்க. ஸ்தோத்திரம். ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெபஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே
ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமை தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஏந்தி ஜெபிக்கின்ற வரமை தாரும். ஜெபாவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்துமதாரம் தாரும், பிறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்துமதாரம் தாரும், பிறப்பிலே நிற்கவும் வேண்டும். ஜெபாவே என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெபாவே என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நிறைய நடத்த வேண்டும். முடியாத கண்ணீர் வேண்டும், நிறைய நடத்த வேண்டும். ஆமென். அமேன். அமேன். ஸ்தோத்திரம். இந்த பாடலை கேட்ட யாரும் நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களால் இணைப்பில் இணைய முடியாவிட்டாலும் கூட நீங்கள் உங்களுடைய பாடலை இவ்விதமாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி சொன்னாக்கா கட்டாயமாக அதை நாங்கள் ஒளிபரப்புவோம். அது மற்றவர்களுக்கு பயனுமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் நான் ஊருக்கு போயிடுறேன், என்னால் முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. தயவுசெய்து கலந்து கொண்டு உங்களுடைய ரெக்கார்டை மட்டும் முன்னதாகவே எங்களோட அனுப்பி வைத்து விடுங்கள். அந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். இவளை கூட நம்ம செய்து கொண்டு வந்திருக்கிறார் சகோதரர் டாக்டர் தேவதாஸ் அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே அவரோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. வந்து தேவதைய செய்தி பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற இந்த நல்லதொரு மாலை நேரத்திற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இந்த பாதத்திலே இந்த ஒரு மணி நேரமாக காத்திருக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அடியனை மறைத்து தேவரீர் நீர் வெளிப்பட வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, உணர்வுள்ள ஆவியானவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஆண்டவரே இந்த தினத்துல தேவரீர் அடியன் பேசும் பொழுது தேவரீர் எங்களோடு நீர் இடர்பட்டு எங்கள் மனதையும் எங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவரை நீர் மாற்றல வேண்டுமாறு மறுத்து மன்றாடுகிறோம். துதி கனமகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். இன்றைக்கான தலைப்பு உணர்வை அருளும் ஆவியானவர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைப்பு. இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனங்கள் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தீர் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். இதுக்கு முன்னதாக இந்த உணர்வு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பதம், அந்த சொல் வந்து தமிழ்ல ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் கொண்டது. ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இதுல வந்து ஜஸ்ட் அந்த உணர்வு அப்படிங்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உணர்வு ரெண்டும் ஒன்னா அப்படின்னா ஒன்று இல்லைதான். ஏன்னா தமிழ் பதம் வந்து அந்த இடத்துல உணர்வுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு அர்த்தத்தை கொண்டு இருக்குது. இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் அது வந்து ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் அல்லது அது மூளையோட சிந்தனை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத மட்டும்தான் நின்றுது. பட் உணர்வு அப்படிங்கிறது அப்படி இல்லை. அது அப்படியே மைண்ட்ல இருந்து டிராவல் பண்ணி ஹார்ட்டுக்கு வரணும், இதயத்துக்கு வரணும்.
இப்ப இதயத்துல நம்ம சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்றோம். அப்ப அப்படி பண்ணும் பொழுது அதனுடைய அர்த்தமே வேறு விதமா இருக்குது. ஒரு விஷயங்களை மூளையில நம்ம புரிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய இருதயத்துல இருந்து அது புரிந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். இது நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவத்துல நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து இன்றைக்கு நமக்கு தலைப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது, உணர்வை அருளும் ஆவியானவர் அப்படிங்கிறது. அதனால அந்த உணர்வு அப்படிங்கிறது இருதயம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இருதயம் சொல்லி நம்ம எங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோமோ பைபிள்ல, அப்ப இந்த இருதயத்துக்கு வந்து 3 விதமான விஷயங்கள் இருக்கும். இது எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய பைபிள் டீச்சர் ஒருத்தர், ஃப்ரெட்ரி தேவதாஸ், அவர் வந்து அடிக்கடி எங்களுக்கு இதை சொல்லுவாரு. ஹார்ட் இஸ் அ சீட் ஆஃப் இன்டலெக்ட், எமோஷன் அண்ட் வில் அப்படிம்பாங்க. இருதயம் என்பது அறிவு, உணர்ச்சி மற்றும் விருப்பம், இவங்களோட உறைவிடம் தான் இருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ இந்த நம்மளுடைய இன்டலெக்ட்ல, நம்மளுடைய அறிவு ஒளியில ஆவியானவர் உணர்வை எப்படி நமக்கு அருள்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா, உண்மையிலே தேவனை அறியணும் அப்படின்னா அது சரியா புரிதல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இது உண்மையிலே அது பரிசுத்த ஆவியானவரிடம் இருந்து நமக்கு வரணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தலை அப்படின்னா, எந்த விஷயத்தையும் நமக்கு அவர் சொல்லி தரல அப்படின்னா, நாம் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அதனால இந்த ஆவிக்குரிய விஷயங்களை ஆவியானவரே நமக்கு வந்து விளக்கி நம்மளுடைய மனநங்கள் அல்ல, நம்மளுடைய இருதயத்துல அதை வெளிப்படுத்தும் பொழுதுதான் நம்மளால பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இங்க ஆவிக்குரிய விஷயங்கள் சொல்லும் பொழுது இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்கள்ல பைபிளை வாசிக்கிறோம். இப்ப யோபு 32 அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப அருமையான வசனம் இருக்கு. மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, ஆனால் சர்வ வல்லவருடைய சுவாசமே மனிதர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவருடைய ஆவி நம்மளுடைய மனதில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆவி மனித ஆவியை காட்டிலும் ஆண்டவருடைய ஆவி நம்மளுடைய இருக்கும் பொழுது, நிச்சயமா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக இருதயத்தில் ஆழத்துல இருந்து நம்மளால பார்க்க முடியும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளால் பார்க்கும் பொழுது அது நிச்சயமா அது செயலா மாறும். அந்த செயல் வந்து உண்மையிலே அது ஒரு நல்ல செயலாக என்ன பண்ணும் இருக்கும். அதுதான் இங்க ஒரு ஒரு முன்னுரையா இந்த தலைப்புக்கு கொடுக்கிறேன். ரைட். இப்ப இதுக்கு அடுத்ததாக பைபிள்ல இருந்து ஒரு 2 எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். எப்படி உணர்வுள்ள ஒரு இருதயமா ஆவியானவர் வந்து எப்படி அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, மரியாள் எலிசபெத் இவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு சந்திப்பு. இது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துருக்குறோம். கிறிஸ்மஸ் காலங்கள்ல நம்மளுடைய அதிகமா இதை தியானித்திருக்கிறோம். இந்த இடங்கள்ல ஆவியானவர் சில விஷயங்கள்ல எலிசபெத்துக்கு சொல்றத நம்ம இங்க எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். இப்போ மரியாள்கிட்ட வந்து காபிரியல் தூதன் வந்து நேரடியா வந்து சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர்களால உனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மரியாள் வந்து கடைசியா வந்து சொல்லும் பொழுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வாக்கின்படி எனக்கு ஆக்க கடவுது அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்றதை நம்ம பார்க்குறோம். அந்த நிமிஷத்துல தேவதூதன் போனதுக்கு அப்புறம் அவர் மரியாளுக்கு சொன்ன விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய இனத்தால் ஆகிய எலிசபெத்து ரொம்ப காலமா குழந்தை இல்லாமல் இருந்தா, இப்போ அவளுக்கு வந்து 6 மாசம் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். மரியாள் இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே கேப்ல தூதன் போன உடனே கிளம்பி நேராக எலிசபெத்து பார்ப்பதற்காக கிளம்பி எலிசபெத்துக்கு ஊருக்கு போவாங்க. அங்க போகும் பொழுது எலிசபெத்தை சந்திக்கும் பொழுது அங்க போனோடனே எலிசபெத்தோட பார்த்து ஒரு க்ரீட் பண்றாங்க மரியாள். அப்போ அந்த நேரங்கள்ல மரியாளுடைய வாழ்த்துல கேட்கும் பொழுது ஆவியானவர் இடப்படுறார். எலிசபெத்துக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எலிசபெத் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத
ஒரு வார்த்தையை எலிசபெத் சொல்றத கேட்கிறோம். இப்போ இந்த விசுவாசத்தாலே பாக்கியவதி அப்படிங்கிற அந்த பதம், அந்த சொல் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா அதுக்கு முடிஞ்சு அதுக்கு முந்தின டைம்ல தான் காபிரியல் தூதன் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க, மரியாதை சொல்லியிருக்கிறது, உம்முடைய வாக்கின்படி எனக்கு ஆக கடவுது. அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆனா அது எப்படி எலிசபெத்துக்கு தெரியும்? 20 மைல் தள்ளி இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கு அது எப்படி தெரியும்? அதை பார்த்து அடுத்த கொஞ்ச நேரத்துல எலிசபெத்தை போய் பார்க்கும் பொழுது ஆவியானவர் வந்து அழகா அவங்களுக்கு உணர்த்திருக்கிறார். மரியாள் வர்றது இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அப்போ ஆண்டவருக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை சொல்றத ஆவியானவர் தான் எலிசபெத்துக்கு உணர்த்தி, எலிசபெத் வாயில இருந்து விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத்துக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகள். அது இதை வேற வேறு விதமாலாம் சொல்லியிருக்க முடியும். நீ ஆண்டவருடைய தாய், அதனால நீ பாக்கியவதின்னு சொல்லியிருக்க முடியும். அதெல்லாம் சொல்லலை. இங்க வந்து நீ விசுவாசத்திருக்கிற ஆண்டவரை, அதனால நீ பாக்கியவதி அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் நம்ம மரியாளுடைய வாழ்க்கை ஃபுல்லா பார்க்கும் பொழுது ஆவியானவர் அல்லது தேவதூதன்மால நிறைய இடங்கள்ல அவளுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ஆனா பல வெளிப்பாடுகளை தன் மனதில் வைத்து ரகசியமா காத்துக்கொண்டான். அவளுடைய வாழ்க்கையுடைய விசுவாசத்தை பார்த்தோம்னா நம்மளுடைய நற்செய்தி மூலமா நற்செய்திகள் புத்தகங்களை பார்க்கும் பொழுது மரியாளுடைய மகத்தான ஒரு விசுவாசத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆதி திருச்சபையில மரியாளுடைய பங்கு மிக மிக மகத்தான பண்பு. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, பஸ்த ஆவியானவருடைய உணர்த்துதல் தான் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுக்கு அடுத்ததாக இரண்டாவது ஒரு எக்ஸாம்பிள். இது எங்க நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து உயிர் எழுந்து விட்டார். உயிர் எழுந்த உடனே நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம். அவருடைய 2 சீடர்கள் வந்து எம்மாவு அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சி இப்போ வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. 3 நாள் ஆகுது. காலையிலே கல்லறைக்கு ஸ்திரீகள் எல்லாம் போய் ஆண்டவர் அங்கே இல்லை அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. அவர் உயிர் எழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அதே நேரத்தில் அவங்களோட சரீரத்தை அவருடைய சீஷர்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலும் பரவுது. இப்படி ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்தில் டைம்ல இவங்க 2 பேரும் எம்மாவு அப்படிங்கிற கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களோட இருந்த வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ ஆண்டவரும் இல்லை, அதனால அவங்களோட முகமும் ரொம்ப துக்கத்தோடு இருந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி இந்த குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப அவங்களோட சேர்ந்து ஆண்டவரும் வந்து கலந்துக்கிறார். ஆண்டவரும் அவங்களோட சேர்ந்து நடந்துக்கிட்டு போறார். அப்போ அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, ஏன் நீங்க ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க நடந்த விஷயங்கள் பூரா தெரியறாரு. நமக்கு ஒன்றும் தெரியாதா, நசரான இயேசு கிறிஸ்துவை வந்து நம்மளுடைய சபையில இருந்த பிரதான ஆசிரியர்கள் எல்லாம் சிலுவையில் அறைந்துட்டாங்க. அவர் தான் இஸ்ரவேலை ரட்சிக்கிறவர் சொல்லி நாங்கள் எல்லாம் நம்பியிருந்தோம். ஆனால் அவரை சிலுவையில் அரைஞ்சி 3 நாள் ஆச்சு. ஆனால் காலையிலே ஸ்திரீகள்லாம் போனாங்க, அவரை பார்க்கல, அங்கே காணவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வியாகுலப்படுறத அந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்து அவங்களோட இடர்படுறார். அவர் சொல்லக்கூடிய முக்கியமான வாசனை தான், அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்திற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்வளவு விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசையிலிருந்து எல்லா தீர்க்கதரிசி சொன்ன தம்மை குறித்து சொல்லப்பட்டவர்களை எல்லாம் விவரித்து அவங்களுக்கு ஒவ்வொன்றா விலக்கி சொல்லிட்டு வர்றார். இப்போ அவங்க சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்தும் போது தான் அவங்களுடைய மனம் வந்து கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பைபிள் அப்படிதான் இருக்குது. அவங்க மனம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு அவங்களே சாட்சி சொல்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க போறாங்க, அப்பம் சாப்பிட்றாங்க. ஆண்டவர் அவங்களுடைய கண்களை திறக்கிறார், மனக்கண்களை திறக்கிறார். மனக்கண்களுக்கு திறந்த உடனே அவங்களுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா, ஆண்டவரை குறித்தான பலவிதமான வெளிப்பாடுகள். இப்போ இந்த இடத்துல உணர்த்துதல் அவங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தியது. ஸோ இவர்களுடைய பங்கு ஆதி திருச்சபையில மிக மகத்தான பங்கு. இது இரண்டாவது சம்பவம்.
இப்ப இந்த 2 விஷயங்கள்ல இருந்தும் இன்னும் நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். ஆனாலும் நம்ம காலத்தை கருதி ஒரு 2 நிப்பாட்டிக்கிட்டேன். இது விஷயம் இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கும், குறிப்பாக ஆண்டவரை சிலுவையில் அறைப்பட்ட நற்செய்தியை புரிந்து கொள்வதற்கும், ஆண்டவருடைய துணை இல்லாம, பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய துணை நமக்கு ரொம்ப மிக அவசியம். அதோடு மட்டும் இல்லை, ஆவியானவர் இல்லாம மக்கள் யாரும் எதையும் புரிஞ்சுக்கிடலையா உலகத்துல அப்படிங்கிறத கேட்கலாம். புரிந்து கொண்டாங்க. ஆனால் அவங்க புரிந்து கொண்டாலும் அதனுடைய மதிப்பை அல்ல அதனுடைய ஆழங்களை அவங்களால ஒழுங்காக சரியாக மதிப்பிட முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம். சரி, இதைதான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-15 வசனங்கள்ல 2 விதமான மனிதர்களை குறித்து அங்க ஆண்டவர் அழகா சொல்றார். ஒரு மனிதருக்கு பேர் ஜென்ம சுவாபமான மனுஷன், மற்றொரு மனுஷனுக்கு பேர் ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 பேத்துக்கு இடையில இருக்கிற பெரிய வித்தியாசத்தை ரொம்ப அழகா அந்த 8 வசனங்களை சொல்றாரு. ஜென்ம சுவாப மனுஷனுக்கு தேவனுடைய ஆவி கிடையாது. அவனுக்கு ரட்சிப்பினுடைய அனுபவங்களோ அல்லது சிலுவை குறித்த உபதேசங்களோ பைத்தியமாக அவனுக்கு தெரியும். அவன் ஏத்துக்கிட மாட்டான். அவனுடைய சிந்தனை எல்லாம் உலக ரீதியான ஞானத்துலதான் அவனுடைய நம்பிக்கை இருக்கும். அவனால ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்வது கூட கடினம். அவன் மனுஷனுக்குரிய ஞானத்தினால மட்டும்தான் அவனால பேச முடியும். அவனை அடுத்தவங்களை அவன் மற்றவங்களை அவன் நிதானிப்பது அடுத்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா அவங்க ஏன்னா உலகத்துக்கு உண்டான என்ன குணாதிசயங்களோ அது பூரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆவிக்குரிய மனுஷன் சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியை பெற்றவர், இவருடைய விசுவாசம் தான் இவருக்கு உண்மை என்று நிதானிப்பவர், ஏற்று அதை நிதானிப்பவர். இவருடைய அறிவின் தன்மை எப்படின்னா, ஆவியானவர் அவங்களுக்கு என்ன போதிக்கிறாரோ அல்ல என்ன விலகி சொல்றாரோ அல்ல என்ன விஷயங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரோ அதை அவங்க பேசுவாங்க. எல்லாவற்றையுமே ஆவியின் அடிப்படையில ஆராய்ந்து நிதானிக்கிறவங்க. தேவனுடைய ஆழங்களை ஆவினால அவங்க அறிவாங்க. ஸ்பிரிச்சுவல் அந்த என்லைட்மெண்ட்டோ இல்லை ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. இவங்களை உலகத்துல இருக்கிறவங்க யாராலும் நிதானிக்க முடியாது. ஏன்னா இவங்க ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு வித்தியாசங்களை அழகா காட்டிட்டுறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஜென்மசுவாப மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாதனால அவன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு அது சுவிசேஷமே அவனுக்கு ஒரு முட்டாள்தனமாக அவனுக்கு காணப்படும் அவனுக்கு அப்படிங்கிறார். ஒருவேளை அப்படியே அவன் புரிந்து கொண்டாலும் ஒண்ணுமே நம்ம சொன்ன பிரகாரம் அவனுடைய புரிதல் அவனுடைய சிந்தனையோடு நிற்கும், அவனுடைய மூளையோடு நினைக்கூடும். அது அவனுடைய இருதயத்துக்கு போகாது. மாறாக அதோடு மட்டும் இல்ல, சத்தியத்தை மதிக்கக்கூடிய தார்மீக உரிமையோ அல்லது தார்மீக அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ அது அவனுக்கு இருக்காது. அதோடு மட்டும் இல்ல, ஆவிக்கேற்ற பிரகாரமாக அவனால சிந்திப்பதற்கே அவனுடைய இயலாமை இருக்கும். அதனால அவனால எந்த சுவிசேஷத்தை பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஜென்ம சுவாபமனிதன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில ஆவியானவர் அவன் மனதில் இடப்படும் பொழுது அவனுடைய கௌரவம் அவனுடைய பெருமைகள் அதை ஃபேஸ் பண்றதுனால அவன் டெஃபினட்டா சுவிசேஷத்தை என்ன பண்ணிடுவான், நிராகரிச்சிருவான், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவான் அப்படிங்கிறத சொல்றேன். சரி, அப்ப ஜென்ம சுவாப மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, விசுவாசிகளுடைய நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இதை நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்திருக்கிறோமா? நமக்கு ஆவியானவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில உணர்த்துதல் எப்படி இருக்குது? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவர் என்னெல்லாம் உணர்த்திருக்கிறாரு, அவருடைய பங்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில அப்படிங்கிற நம்ம உணர்ந்து பார்ப்போம்னா, பைபிள்ல நம்ம சிறு காலங்கள்ல இருந்தே நமக்கு வீட்டில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நம்ம சர்ச்சில் நமக்கு பைபிளை படிக்கணுங்கிறது. இப்போ அப்படி படிக்கும் பொழுது ஆவியானவர் இடர்பட்டு நம்மளுடைய இருதயங்களை அவர் மாற்றுவது தான் உணர்வை அருளக்கூடிய ஆவியினுடைய முக்கியமான வேலை. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கு, ஆவியானவர் நம்மளோட இடர்படார் அப்படின்னா,
நம்மளுடைய மாற்றம், நம்மளுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து வரும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் வருது. அதுதான் ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் நமக்கு உணர்த்துறார் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதோடு மட்டும் இல்லை, வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தாழ்த்துகிறார். ஹி ஹம்பிள் அஸ். எதுக்காக நம்ம தாழ்த்துகிறார்? நம்ம தாழ்ந்து போகணும் அப்படி அல்ல. கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்திய பொக்கிஷத்தை காணுவதற்கு நம்மளுடைய கண்களை நம்ம திறக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு அவர் நம்மை தாழ்த்துகிறார். ஸோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் பங்கெடுத்து நம்மளை வளர்த்து கொண்டு வருகிறார். சரி, இப்போ பவுல் அப்போஸ்தலன் வந்து விசுவாசிகளுக்கு ஒரு அருமையான ஒரு பேரு சொல்லி அழைக்கிறார். இது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல அழகா நமக்கு வாசிக்கிறோம். நாம் நம்மளை குறித்து என்ன யோசிக்கிறோம், அல்ல என்ன எப்படி நம்மளை நிதானம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு பத்தி நமக்கு சரியான தெளிவான பதில் இருக்காது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இன் கிரைஸ்ட் பார்ன் ரிச் அப்படிங்கிறார். கிறிஸ்துவில் பிறந்த ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிறார். இது யாருக்கு? விசுவாசிகள், கிறிஸ்துவை நம்புற எல்லாத்தையும் அவர் இப்படிதான் சொல்றார். கிறிஸ்துவில் பிறந்த ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிறார். அப்போ எதுக்காக இந்த மாதிரி சொல்றார் அப்படின்னா, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்காக செய்து வைத்திருக்கிறார். ஆனா பல நேரங்கள்ல நாம இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பல நேரங்கள் உலகத்தினுடைய அழுத்தங்களால நம்ம வாழ்க்கையுடைய தேவைகள்லயே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்காவாசி பகுதியை நம்ம கழித்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக செய்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம். சரி, இப்படி சொல்லிட்டு வர்ற பவுல் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 23 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை எழுதிருக்கிறார். அந்த ஜெபத்தை நம்ம அப்படி பார்த்துக்கும் பொழுது அதுல 4 விஷயங்கள்ல வந்து அவர் அழகா சொல்றாரு. ஒன்று, அறிந்து கொள்ளும் ஆவி அப்படிங்கிறார். வசனம் 17 சொல்லியிருக்கிறார். அறிந்து கொள்ளும் ஆவின்னா என்ன? த ஹை இன்டெலிஜென்ட் சொல்றாங்க மக்கள்கிட்ட. ஹை இன்டெலிஜென்ட்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா ஆல்பா அப்படிங்கிறார். அந்த ஹை லெவல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு வேற எதுவுமே கிடையாது. தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு தான் உயர்ந்த அறிவு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் விசுவாசத்துக்குள்ள வர்றான் அப்படின்னா ஆவியானவர் இடர்பாடு இல்லாம அவரது உணர்த்துதல் இல்லாம அவன் விசுவாசத்துக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா பாவத்தினுடைய வல்லமை ரொம்ப அதிகம். இதை உடைக்கக்கூடிய ஒரே தன்மை உள்ளது என்ன அப்படின்னா ஆவியானவர் மட்டும்தான். அந்த உணர்த்துதல் வந்து வரும் பொழுது கட்டாயமா ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வருது. சரி, விசுவாசம் ரட்சிப்புக்கு வழிவகுக்குது. ஆனால் தேவனை ஆழமாக அறிவது சான்டிபிகேஷனுக்கும் குளோரிபிகேஷனுக்கும் நம்மளை லீட் பண்ணுது. விசுவாசம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை. ஆனா அதோடு நம்ம நின்ற முடியாது. அதுக்கு அடுத்ததாக பரிசுத்தப்படுத்துவதற்கும் சான்டிபிகேஷனுக்கும் குளோரிபிகேஷன் மகிமைப்படுவதற்கும் தேவனை ஆழமாக அறிந்து கொள்வது மிக முக்கியமான விஷயம். தேவனை அறிவது நம்மையும் மற்றவர்களையும் அறிவதற்கு ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ இந்த 3 விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆவியானவர் அப்படி சொல்லி பவுல் சொல்றாரு. அதுக்கு அதோடு மட்டும் இல்ல, 2வது ஒரு விஷயங்கள் சொல்றாரு 12வது வசனத்துல, தேவனின் அழைப்பை அறியும் ஆவி அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிகள் யாரும் நம்மளுடைய ஓன் கிரெடிட்னால விசுவாசிகள் ஆகல. நம்மளுடைய தகுதியோ நம்மளுடைய படிப்போ அல்லது நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸோ அல்லது எதுவுமே நம்மளை வந்து விசுவாசிகள் ஆக்காது. இது வந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பெரிய கிருபை. அந்த கிருபையினாலதான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்ப இந்த அழைப்பை நமக்குள் ஒரு உயிருள்ள நம்பிக்கையை, கிறிஸ்துவுடன் ஒரு உத்தரமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு வந்து என்ன பண்ணுது? வாக்கு பண்ணுது. இப்ப இந்த நம்பிக்கை வந்து நம்மளை எப்படி வழி நடத்துது அப்படின்னா பரிசுத்தத்துக்கு நேராகவும் கீழ்ப்படிதலுக்காகவும் உண்மையோடும் வாழ்ந்து இந்த அழைப்பை அளிக்குது.
இதுதான் தேவனின் அழைப்பை அறியக்கூடிய ஆவியானவருடைய செயல்பாடுகள். தென் இதுக்கு அடுத்ததாக மூன்றாவது ஒரு விஷயத்த அந்த பிரேயர்ல சொல்றாரு, தேவனின் ஐஸ்வர்யத்தை அறியும் ஆவியானவர். அந்த பிரேயர்ல இந்த 4 பாயிண்ட்களை அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷ சாலையை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்ப இங்க தேவனின் ஐஸ்வர்யத்தை அறியும் ஆவி அப்படின்னா நம்ம என்ன பெறுகிறோம் ஆண்டவர்கிட்ட இருந்து, நம்ம என்ன பெறுறோம்னு சொல்லி குறிக்கல, நம்மில் தேவனுடைய சுதந்திரத்தை குறிக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் தான் அவருடைய பொக்கிஷம். அவற்றிலிருந்து நம்ம என்ன கெயின் பண்றோம், இவற்றிலிருந்து என்ன நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது இல்லை, நாமே அவருடைய பொக்கிஷமாக மாறுகிறோம். அதான் அதோடைய மீனிங். எப்படி ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு மகிமை கொண்டு வருவதோ, அதே போல ஆண்டவர் தம்முடைய மக்கள் மூலமாக மகிமைப்படுத்தப்படுகிறார். அதுதான் தேவனுடைய முக்கியமான செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில. இப்போதும் கூட நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அடிப்படையில நம்ம தீர்மானிக்கப்படலை, நாம என்னவோ ஆக போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம் மதிப்பிடப்படுகிறோம். இது தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அறியக்கூடிய ஆவியினுடைய அந்த தன்மைகள். 4வது பாத்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையை அறியக்கூடிய ஆவி அப்படிங்கிறார். வல்லமை எப்படின்னா, விசுவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய தேவனின் வல்லமையினுடைய மகத்துவத்தை இந்த இடத்துல பவுல் விளக்குறார். எப்படி கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தார், எப்படி பரலோகத்துக்கு போனார், எப்படி இன்றைக்கும் அவர் நமக்காக பிதாவின் இடத்துல இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், எப்படி மறுபடியும் அவர் வரும் பொழுது அவருக்கு இந்த உலகம் நியாயத்தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதோ, அதிகாரத்தில் இருக்கிறதோ, அதை எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிக்காட்டுவார். ஸோ இந்த வல்லமை இல்லாம இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நம்ம திறம்பட என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஸோ இப்படி ஒரு 4 விஷயங்களை ஆவியானவர் இந்த இடத்துல பவுல் அழகா அந்த ஒரு பிரேயரை அழகா சொல்லி முடிச்சிருக்கிறார். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவியானவரோடு நாம் செயல்பட்டு வரும் பொழுது இந்த தன்மைகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த தன்மைகளை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையுடைய முக்கியமான நோக்கம் என்ன, எதற்காக நாம் அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்மளுடைய கடமைகள் என்ன, நம் மூலமாக ஆண்டவர் என்ன திட்டங்களை செயல்படுத்த நம்மை நியமித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் எளிதாக உணர்ந்து கொண்டால் அதன்படி செயல்படுவது மிக எளிது. இதுலதான் முக்கியமா இன்றைய கிறிஸ்தவ உலகம் பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு எண்ணங்கள். இந்த உணர்வை அருளும் ஆவியானவர் நம் ஒருவருக்கும் உணர்வை தந்து ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களையும் செயல்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு அவரோடு பயணித்தால் நிச்சயமாகவே ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கொண்டு வர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்மை ஆவிக்குரிய ரீதியில் கொள்ளையடிக்கக்கூடிய விசாசனங்களை நம்ம எதிர்கொள்கிறோம். ஆனால் ஆவியானவர் நம்ம உறுதியாக நின்று வல்லமைப்படுத்துகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும். ஸோ அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமாக ஆண்டவர் தந்து அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களையும் செயல்களையும் நாம் செய்து அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை தர வல்லவராயிருக்கிறார். அவரிடம் நாம் போகும் பொழுது நிச்சயமாக நாம் அவருக்கும் நமக்கு உண்டான உறவை பலப்படுத்தும் பொழுது ஆவியானவருடைய உணர்த்துதலை நம் வாழ்க்கையில அனுதினமும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு தந்தருவதாக. ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நம்மளது முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற இந்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில் இடர்பட்டு உம்முடைய உன்னதமான கிருபையில எங்களுக்கு உணர்த்துகிறீர் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம சுவாப மனிதன் மறைந்து போகவும் ஆவிக்குரிய மனிதர் நாள்தோறும் நாங்கள் பலப்படவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு இருக்கக்கூடிய அந்த உறவுகளை நாங்கள் இன்னும் பலப்படுத்திக் கொள்ளவும்
ஆவியானவர் எங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இன்னும் உங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். நீர் அளித்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக நாங்கள் உம்மில் பலப்பட்டு நாங்கள் உமக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த செய்தி வந்து ரொம்ப டீப் மெசேஜ் மாத்திரமல்ல, அதை வந்து நமக்கு ரொம்ப தெளிவான விதத்தில் இவர்கள் பகிர்ந்து கொண்டாலும் கூட நமக்கு டெஃபினட்டா அந்த உணர்வுள்ள ஆவி இல்லை. ஐயா நம்ம புரிந்து கொள்ள முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐயா நான் ஐயா எனக்கு ஒரே ரிக்வஸ்ட் இல்லைனாக்கா, தயவு செய்து அந்த நோட்ஸ் ஆஃப் லெசனை வந்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாரும் அதை படித்து பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக அது புலப்படலாம். ஆனால் கர்த்தர் தாமே இந்த உணர்வுள்ள ஆவி நமக்கு தந்து நடத்துவாங்க. நம்புகிறோம், விசுவாசிகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். சரி, இப்போ வந்து நம்ம சாட்சிக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப ஆகுது. சாட்சியத்தை அவங்க தயவுசெய்து உங்களோட சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சியத்தை உங்களோட கரங்களை உயர்த்துகள் உங்களுக்காக ஜெயிப்பார்கள். சாட்சியர்கள் யாராவது தான் உங்களுடைய கரங்களை மாலி சிஸ்டர் கரங்களை உயர்த்திருக்காங்க. மாலி சிஸ்டர், நீங்க உங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டருக்கு தோத்திரம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்ம சகோதரன் வந்து அவனோட டைம் டேபிள் கேட்டாங்க. என்கிட்ட எல்லா நாட்களுக்குள்ள டைம் டேபிள் எல்லாம் எழுதி அனுப்புனேன். எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணாங்க. என்னைக்கெல்லாம் எக்ஸாம் பிள்ளை எழுதினானோ அன்னைக்கெல்லாம் அவனுக்கு பிள்ளைக்கு ஜெபம் பண்ணாங்க. பிள்ளை பண்ண அது இன்னைக்கு ஸ்கூல்ல அவன் 10th அவன் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், 11th அவன் தான் ஃபர்ஸ்ட், 12th அவன் தான் ஃபர்ஸ்ட். சிவந்தி ஆதித்யநாத் ஸ்கூல் சாரன் மகாதேவியில அவன் மார்க் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் 100 வாங்கியிருக்கான். மேத்ஸ் நல்லா 100 வரும்னு எதிர்பார்க்காப்புல. கடைசி மேத்ஸ் எக்ஸாம் அன்னைக்கே சொல்லிட்டான், எனக்கு வராது அத்தை, 2 மார்க் 1 மார்க்ல 2 போயிட்டு 2 மார்க்ஸ்ல 1 போயிட்டு 4 மார்க் எனக்கு போயிரும்னு சொன்னான். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ரொம்ப டஃபா சொன்னான். ஆண்டு வந்து இந்த மார்க்கை கொடுத்தது ஆண்டை கொடுத்துருக்காரு. அவன் ஆண்டு தந்துக்கல. ஆண்டு வந்து சமையல் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி தந்தப்பல ஆண்டு சுத்தம் அவனுக்கு நிறைவேறும். இந்த ஜெபித்த எல்லாருக்கும் எனக்கு நான் கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நாட்கள்ல உங்க குழுல இணையதுக்கு எனக்கு ஒரு பாக்கெட் ஆண்டு கொடுத்தாரு. எங்களுக்காக ஜெபிக்கிற உங்களை ஏற்படுத்தி கொடுத்தாரு. எனக்கு உங்களை என்ன சொல்லணும்னு தெரியல. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆண்டுக்கு தோத்துறோம். ஒரு ஆளுக்கு ஒரு தோத்துறேன். என் பிள்ளை இந்த அளவுக்கு தேய்ச்சி இந்த அளவுக்கு மார்க் வாங்க. இன்னும் அண்ணா யூனிவர்சிட்டில படிக்கணும்னு நினைச்சா கட் ஆஃப் வந்து 188 தான் வருது. அதனால எனக்கு கிடைக்காதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகுதான். எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. நல்லா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள காலேஜ்ல கிடைச்சி கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சி படிக்க பணத்தை எல்லாமே சந்திச்சிருக்கு. எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி போயிட்டோம். அடுத்த சாட்சி சகோதரி சகோதரி சொல்லுவாங்க. நானும் கூட சாட்சி சொல்றேன். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த கொஞ்ச நாட்களாக நான் இந்த ஜெபக்குழுவிலே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல என்னுடைய எல்லா விஷயத்தையும் சொல்வதற்கு எனக்கு அது முடியாத ஒரு சூழ்நிலைகள் நிறையவே இருந்தது. என்னுடைய சரீரமும் விலகினார்கள், பிள்ளைகளுடைய சரீரத்தில் விலகின இருந்தமையினால் இங்க வந்து உட்காரவும் அதை பற்றி சொல்லவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபை என்னை தாங்கி பலப்படுத்தி இந்த நாளிலே கூட்டத்துல வந்து உட்காருவதற்கு, பிள்ளைகள் மத்தியில வந்து இருப்பதற்கு, ஜெபக்குழுவிலே பிள்ளைகளுடைய முகங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். மகா பெரிய இரக்கமுள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே தூர தேசத்துல நீங்க எல்லாம் ஜெபம் செய்வீர்கள். நிர்மலா ஜெயக்குமார் சொல்லி அவருடைய குடும்பத்துல ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால திருமணம் நடந்தது. ஆனாலும் அவர்கள் அங்க இருந்த பிள்ளைகள் எல்லோரையுமே, திருமணமான பிள்ளைகளையும்
திருமணமாக போற மகன் அவனுடைய திருமணமாக போற அந்த மகளையும் கூட கூட்டிக்கிட்டு எல்லாரும் அந்த பாட்டிமாவை போய் இந்தியாவில் பார்த்து சென்னையில பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி வர வேண்டும் என்று தூர இடத்துல யோசையில இருந்து பிரயாணம் பண்ணி பிள்ளைகள் 20 நாள் லீவுக்குள்ள வந்து இங்க வந்து ரொம்ப அருமையான பிள்ளைகள் அருமையாக இந்த ஊர்கள் எல்லாம் பார்த்து இங்கே இருந்து அங்க ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் அவர்கள் ஜெபம் செய்து மறுபடியும் தங்கள் இடத்துக்கு போய் அவர்கள் செய்து வந்த வேலைகளை தொடர்ந்து செய்யும்படிக்கு கர்த்தர் மகா இரக்கத்தை காட்டினார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாகவே கர்த்தர் எங்களையும் நடத்தி கொண்டு வருகிற தயவு நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக அதிக ஜெபம் பாரத்தோடு ஜெபிப்பீர்கள். அது எனக்கும் என் மனதிற்கும் மிகவும் அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று கூட ஆவியானவர் இருக்கும் பொழுது எல்லா சோர்வுகளையும் நீக்குவார் என்று சொல்லி சகோதரன் மகன் தேவதாஸ் சொன்னது போல ஆண்டவர் அந்த ஆவியானவரே எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் தூரத்தில் இருக்கிற மக்களையும் ஆண்டவரே இங்கே பிரேயர்ல இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தரை எவ்வளோ அற்புதமாக ஆசீர்வதித்து காத்து கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு எல்லாவற்றிலையும் நன்றியோட சோத்திர துதி பலிகளை ஏறெடுத்துக்கொண்டு இந்த சாட்சியை இதுக்கு முன்னால நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அடுத்த சாட்சியாக சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் அவர்கள் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 வருடங்களாக என்னுடைய இளைய மகன் மோசஸ்க்காக நீங்க ஜெபிச்சீங்க, அவன் பிடி படிக்கிறான்னு சொல்லி இந்த நாட்கள்ல அவன் பிடி முடிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அவன் ஃபைனல் செமஸ்டர் எழுதியிருக்கிறான். அதுக்கு இன்னும் லேட்டா தான் ரிசல்ட் வரும். ஆனா கோர்ஸ் முடிச்சு இங்க வந்துட்டான். ஆண்டோட கிருபையினால அவனுக்கு இப்போ நம்முடைய திருநெல்வேலி டயசிஸ்ல இருந்து திருநெல்வேலி ஜங்ஷன்ல உள்ள கிளை சபை சிஎம் வில்லேஜ்ங்கிற சர்ச்சில் அவனுக்கு கேட்டகிஸ்டாக அவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது அடுத்ததாக என்னுடைய மருமகள், என்னுடைய மூத்த மகனுடைய மனைவி, 2வதாக கர்ப்பந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவள் இப்பொழுது இந்த மாதம் அவளுடைய டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்காக ஜெபிக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மூத்த மகளும் ஆண்டவருடைய கிருபையினால ஒரு கொஞ்சம் லோன்ல தான், ஆனாலும் ஒரு வீடு கட்டி அதுல வாசம் பண்ண முடியாத கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். அதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா வார்களுக்காகவும் அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆனா என்னால தொடர்ந்து எனக்கு இந்த ஜெபத்துல ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா நான் பகல்ல நிறைய நேரம் ஆன்லைன் ஜெபத்திலே நான் பங்கு பெற வேண்டியதாயிருது. அப்போ என்னுடைய நெட் க்ளோஸ் ஆயிருது. பாதியிலே கட்டாயம் நான் வெளியே வந்துட வேண்டியதா இருக்கு. அல்லது நான் ஈவினிங் மினிஸ்ட்ரி, சின்ன மினிஸ்ட்ரி தான், நாங்க தெருவா போய் நாங்க பாக்குற மக்களுக்கு நாங்க ஆண்டவரை சொல்லுவோம். அப்படி நம்முடைய டயசிஸ் மூலமா இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அந்த சின்ன ஊழியத்தை செய்ய போறதுனால என்னுடைய நேரம் அந்த நேரத்துல ஜாயின் பண்ண வர முடியாது. இப்படிப்பட்ட காரியத்தாலதான் நான் வர முடியல. மற்றபடி வேற எந்த ஒரு காரியமும் இல்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்ம சாட்சி சொன்ன 3 பேருக்காக, அதாவது சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களுக்காக, சகோதரி குளோரி தாமஸ் அக்காவுக்காக, சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் அவர்களுக்காக, இந்த 3 பேருக்காகவுமே இந்த வேறு சகோதரி அவர்கள் சோதனை செஞ்சு போனாங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப நாளை எங்களுக்கு கட்டளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல செய்தியை, ஒரு ஆழமான செய்தியை, உணர்வுள்ள அந்த ஆவி என்ற ஒரு காரியத்தை மகன் மூலமாக நன்றாக நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்தீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளும் சாட்சி சொன்ன இந்த 3 பேரையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. அருமையான மகளும் ஆண்டவரே மாலதி முத்துராஜ் அவருடைய மருமகன் சாம்காக ஆண்டவரே இவ்வளோ ஆண்டவரே மிகவும் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரை அநேகர் ஜெபித்தார்கள், நாங்களும் ஜெபித்தோம். ஆண்டவரே, அதை ஜெபங்களை கேட்டு நீர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே அருமையான மகனை கனப்படுத்தி இருக்கு. அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மார்க்குகளை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஃபியூச்சரையும் நீர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். அவன் விரும்புகிறது ஆண்டவரே அண்ணா யூனிவர்சிட்டியில அவன் இடம் பெற வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த விருப்பத்தை நீர் எப்படியாவது ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக இறங்கு ராஜா. மகன் உண்மையே சார்ந்திருக்கிறாங்க.
ஆண்டவரே அதற்காக நீர் இறங்கி ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே அவன் விரும்பின அந்த கிருபை அந்த காரியங்களை நீர் ஆண்டவரே கிருபையாக இறங்கி அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அவனுடைய எதிர்காலம் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொன்ன வசனத்தின்படியா நீர் வாய்க்கும்படி அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக லோரி தாமஸ் அன்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மகள் ஆண்டவரே 2 நாட்களாக எங்கள் மத்தியிலே அவள் வர முடியாவிட்டாலும் அவர்களுடைய சுகவீனத்திலிருந்து அவர்களுக்கு கொஞ்சம் சுகம் கொடுத்து ஆண்டவரே நன்றாக பேச முடியாது கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அவங்க இந்த இடத்துக்கு வரும்படியாக கிருபை செய்து ஆண்டவரே அவங்களையும் சுகத்தோடு அவங்க கண்டு ஆண்டவரே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை செய்தீரே உமக்கு நன்றி ராஜா. வீட்லயும் அருமையான சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இம்மட்டும் நீ நல்ல சுகத்தை கொடுத்துக்கா ஸ்தோத்திரம் இன்னும் கொடுத்து ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவங்க அதுக்கும் சாட்சி சொல்லத்தக்கதாக கிருபை செய்யணும். விசேஷமாக பிரான்சிஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மகன் முழு சுகத்தையும் பெற்றான் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆண்டவரை துதிக்கத்தக்கதான ஒரு கிருபை நீங்க தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே நீர் திரும்பவுமாக மார்கரெட் ஸ்டீபன் சிஸ்டருடைய அந்த சாட்சிகளை கேட்கும்படியாக நீங்க கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகன் ஆண்டவரே பிடியை முடித்து ஆண்டவரே ஃபைனல் எக்ஸாமை எழுதி அவனுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்க முடியாது கிருபை செஞ்சுக்கிறே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அருமையான பிள்ளை ஆண்டவரே உமக்கு தன்னை அர்ப்பணித்த மகன் ராஜா. ஆண்டவரே ஒருவேளை அவன் வேற வழி இல்லாதபடி அந்த இடத்துக்கு வரவில்லை. அவன் விரும்பி ஆண்டவரே இந்த கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட ஆண்டவரே இந்த ஊழியத்தை அவன் தெரிந்தெடுத்து ஆண்டவரே கர்த்தர் இப்படியாக அவனை நீர் ஆண்டவரே அந்த உம்முடைய பாதையிலே இழுத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகனே ஆண்டவரே தொடர்ந்து நீர் வழி நடத்தி அவனுடைய ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லி அவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உம்முடைய பாதையிலே அவனை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கணும். நீங்க வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கணும். யார் யார் கண்களிலே தயவு கிடைக்கணுமோ அவங்க கண்களெல்லாம் தயவு கிடைக்க உதவி செய்ய அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடத்திலே அவன் சேர்க்கத்தக்கதான ஒரு கிருபையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. பரலோக காரியங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலிருந்து வரக்கூடியது ராஜா. அதனாலே அவருடைய சொந்த முயற்சியில அவன் அதை செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து பிள்ளை வழி நடத்தி எல்லா காரியங்களையும் நன்மையை கிருபையுமாய் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே அவங்க மருமகளுக்கு கொடுத்த அந்த கிருபையை ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு நல்ல சுகமான டெலிவரி நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இந்த குழந்தை கொடுப்பது உங்களுக்கு சித்தமாதை நல்ல சுகத்தோடு கூட நல்ல நார்மல் டெலிவரியில பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அதற்கும் அவங்க சாட்சி சொல்லத்தக்கதாக எங்க மத்தியில வர நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்களுடைய ஊழியத்தை நீரி மட்டும் ஆண்டவரே ஆசீர்வதித்து வந்திருக்க வருகிறீர். அதற்கு அவங்க ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து அநேக ஆத்மாக்களை அவங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே அவங்க மருமகளுக்கும் ஆண்டவரே அவங்களுடைய மகளுக்கும் ஒரு நல்ல வீட்டை கட்டுவதற்கு நீர் கிருபை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அந்த வீட்டிலே அவங்க நல்ல ஆசீர்வாதத்தோடு கூட ஆண்டவரே வாழத்தக்கதான கிருபையை நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. குடும்பம் முழுவதும் உங்களுடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறபடியாக இன்றைக்கு சாட்சி சொன்ன இந்த 3 பேரை நாங்கள் உங்களுடைய கருத்திலே தருகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்த பிள்ளைகள் இன்னும் அருமையான சாட்சிகளோடு கூட இந்த இதில் பங்கெடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான சாட்சிகள். இப்போ அடுத்த வாரத்துக்கு அந்த நோட்டீஸ் முதல்ல கொடுத்துருந்தேன். அடுத்த வாரத்தில் அதாவது வர சனிக்கிழமை இந்த தேவக்கூடிய இருக்கிறது. சனிக்கிழமை ஞானத்தேவனும் ஆவியை குறித்து நம்ம கூட சகோதரி ஜெரி ஜோஸ் அவர்கள் கலந்து கொள்வார்கள். வாங்க வந்து பங்கு பெறுங்க. நம்ம தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அவருடைய ஊழியத்தில் பங்கு பெறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக முடிவு ஜெபத்தில் வருவோம். கிருபை தேவனே, இந்த வேலை கொண்டாடுவரே, கர்த்தர் மகத்தான கிருபா தேவனே, இந்த சிறு கூடுகையை கர்த்தர் கூட்டி கொடுத்திருப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக தேவனே நாங்கள் ஆண்டவரே அருமையான செய்தியை கேட்டோம் அப்பா. அருமையான உடைய மகன் ஆண்டவரை மிகுந்த பாரத்தோடு கூட அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. ரொம்ப சாட்சியாக அதை எங்களோடு பகிர்ந்து கொண்டாங்க. இந்த வார்த்தைகள் மூலம் நாங்கள் தொடர்பட்டு இருக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே எங்களுக்கு அந்த உணர்வுடைய ஆவித்தாரம் அப்பா. நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளணும். அந்த அவர் சொன்ன அந்த கருத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை இன்னும் அதிகமாக நாங்கள் வாசிக்கணும், படிக்கணும். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கூட அதிகமாக நாங்கள் தியானிக்க நிறுத்தாரோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் உங்களுக்கு பேசும் சுவாமி. இது பேச கேட்டு தெரிவித்தார் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே மகனை ஆசிர்வதியும், அவருடைய ஊழியர்களை ஆசிர்வதியும், அவருடைய கல்லூரி ஆசிர்வதியும், அவருடைய தேவ சனத்தை ஆசிர்வதியும், அவருடைய மனைவி ஆசிர்வதியும், சுகத்தை வந்து கொடுத்தாலும் பிள்ளைகள் ஆசிர்வதியும், அவருடைய படிப்பை ஆசிர்வதியும். தேவனை தொடர்ந்து கர்த்தாவே உங்களுக்கு தேவனே இந்த நாளே இழந்த மக்கள் எல்லோரும் ஆசிர்வதிப்பா. விசேஷமாக
அநேக மக்கள் சாட்சி சொல்றாப்பா. ஸ்தோத்திரம் விசேஷமாக ஆண்டவரே. சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் கொடுத்த அருமையான சாட்சிய ஸ்தோத்திரம். அருமையான மகன் சாம் ஆண்டவரே தன்னுடைய +2 ஆண்டவரே அதிக மதிப்பெண்கள் பெற்று ஸ்கூல் ஃபர்ஸ்டாக வரக்கூடிய ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவன் விரும்பப்படியாக தேவனே அவருக்கு ஆண்டவரே கட்டாயமாக ஆண்டவரே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆண்டவரே ஒரு ஏற்ற கல்லூரியிலே தகுந்த இடத்தை கத்த தேர்ந்து கொண்ட கல்லூரியிலே அவர் பங்கு பெறவும் கத்த கிருபை ஜெபிக்கிறவும் பொறுப்பு ஆசிரியரும் தொடர்ந்து அருமையான சகோதரி கௌரி தாமஸ் அக்காவே அநேக கருத்தில் கொண்டு வந்திருப்பா ஸ்தோத்திரத்தாவே அவருடைய ஆசிர்வதியும் விசேஷமாக கண்டவரை அருமையான மகள் சகோதரி நிர்மலாக்காக சாட்சி சொல்லாம் சாட்சி கொடுத்தாரப்பா ஸ்தோத்திரத்தாவே அவளை கூட்டிக் கொண்டு வந்திருப்பா அவருடைய மருமகளோடும் கூட வந்து மருமனோடு கூட வந்து மகளோடும் மகனோடும் மருமனோடு வந்து அடவே எல்லோரோடும் சேர்ந்து இணைந்து ஜெபித்ததுக்காக கர்த்தாவே அவருடைய பையன்களை ஆசிரியர் கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே பெரிய காரியங்கள் செய்து கொடுத்துருக்கே. அருமையான சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபனுக்காக கர்த்தாவே அவர்கள் சொன்ன அருமையான சாட்சியை நன்றி ஆண்டவரே. அருமையான மகளுக்காக ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஃபேமிலி பேர் கூட ஆண்டவரே அதிகமாக ஜெயிப்பம் கர்த்தாவே அவர்கள் ஊழியர் செய்யலாம் ஆண்டவரே சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கத்திற்கு ஊழியம் செய்து கொடுக்கிறார்ப்பா. கத்தத்தாமே பொறுப்பேற்றுக் அந்த ஊழியத்தில் ஆசிரியர் சுவாமி அவர் புதிய ஆத்மாவை சந்திக்க ஒரு ரட்சிக்குள் கொண்டு வரும் கத்தை விளைவித்தாருப்பா. மூலமாத்தவருடைய ஆலயம் கட்டப்பட விளைவித்தாருப்பா. பொறுப்பேற்றுள்ள ஆசிரியம் சுவாமி தேசமாத்தனுடைய அருமையான மகனுக்கு ஆண்டவரே கத்தை கொடுத்த நல்ல ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த பரீட்சை எழுதி முடித்த உடனே காண்டவரே கேட்டிஸ்டாக ஆண்டவரை செய்ய கொடுத்த இந்த ஓபிக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குழந்தை மகான ஆசிரியர் விசேஷமாக தேவனே அவருடைய எதிர்காலத்தை ஆசிரியர் சுவாமி அதுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியை கத்த சீக்கிரமாக கட்டளையிட்டாண்டவரே. இந்த திருமண வாய்ப்பு பெற்றுக்கொள்ளவும் திருமணம் ஆன உடனே ஆண்டவரே அதை ஏற்ற ஒரு போஸ்டிங் இருக்கிறது நல்லது ஆண்டவரே ஆலயத்திலே ஆண்டவரே உம்முடைய பொதுவாக அமையத்தை தெரிவித்தார் ஆசிரியம். குழந்தை கர்த்தாவே அவருடைய மகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே மருமகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே கர்த்தர் மருமகளுக்கு கொடுத்ததான ஸ்தோத்திரம் கர்த்தாவே கர்த்தத்தாமே மழை ஆசிரியர் சுவாமி அவருடைய கர்ப்பத்தின் கனி ஆசிரியர் சுவாமி கர்த்தருக்கு ஏற்ற விதமாக உமக்கென்று ஆண்டவரே ஒரு கனியை உற்பத்தி செய்து கொடுக்கறதுக்காக குழந்தை கர்த்தாவே இந்த வேலை ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தை பங்கு பெற எல்லோரையும் ஆசிர்வதியும் விசேஷமா தேவனே உங்களுடைய கிருபை ஆளுநர் இருக்கட்டும் அப்பா. தேவையுள்ள மக்களுக்கு ஆசிர்வதியும் சந்தித்த ஆசிர்வதியும் ஊழிய பங்கு பெற்ற மக்கள் விசேஷமாக ஆண்டவர் சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவர் 4 நாட்டிலே அவர் ஊழி செய்து கொடுத்தாலும் கூட ஆண்டவரே அங்கிருந்தும் ஆண்டவரை அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி அவருடைய பாடல் அனுப்பினார்களப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தை பங்கு பெற முடியாத ஆண்டவரே இந்த ஒரு சாட்சியை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டார்களே அவளை பங்கு பெற விட்டாலும் ஆண்டவரே அவள் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நிறைவேற்றும்படியாக அவள் ரெக்கார்ட் பண்ணியாவது அனுப்ப தெரிவிக்கிறோம். செய்தி ரெக்கார்ட் பண்ணலாம், பைபிள் ரீடிங் ரெக்கார்ட் பண்ணலாம், பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பாலே போதும் சுவாமி. நாங்கள் அவர்கள் பங்கு பெறுவதாக அமையும் அப்பா. அப்படி அமைக்கத்தான் கேள்வி தந்தானது எல்லோரும் ஆஞ்சல் கூட இதில் பங்கு பெற கேள்வி தந்தாவை பொறுப்பேற்றுக்கொள்ளும். குழந்தை கத்தாவே இந்த ஊழியத்தை மட்டும் நடத்தி கொடுத்திருப்ப ஸ்தோத்திரம் கத்தாவே தடையில்லாமல் ஸ்தோத்திரம் கத்தாவே ஒழுக்கா ஜெபித்தோம் அப்பா. கத்திர ஸ்தோத்திரம் ஜெபங்கள் எல்லாம் கேட்டீர் விதமாக வேண்டிய அற்புதமான காரியங்களை காண கத்த கேள்வி தரோம் அப்பா. குறிப்பிட்ட ஆசிரியர் ஜெபிக்கிறோம். குழந்தை கத்தாவே திரும்ப நாங்கள் சனிக்கிழமை ஒன்று கூடி ஜெபிக்க நாள் வரையிலும் கூட யாவரோடு இருந்து யாவருடைய பிரயாசங்களை ஆசிரியத்தும் ஊழியங்களை ஆசிரியத்தும் குடும்ப தேவைகளை சந்தித்து ஆசிரியத்தும் குடும்பத்தாரின் தேவைகளை சந்தித்து ஆசிரியத்தும் எல்லோரும் நன்மை பெற்றுக் கொண்டவர்களாக கத்தரை மகிமைப்படுத்த தெரிவித்தாரும் அப்பா. இது பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசிரியரையும் பரிசுத்த அர்ப்பணிக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கனமையின் மாற்றம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம் ஜெபிக்க பிதாவே ஆமென். கத்தரை ஜெபத்தை எழுப்போம். பரமளிக்க பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் விடுவதாக சித்தம் பரமளை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக குற்றங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தேவைகளை என்று ரசித்துக் கொள்ள ராஜ்யம் மகிமையும் உடையவர்களே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவின் ஐக்கியமும் இன்னும் நம்ம இருப்பதாக ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மற்ற யாவருக்கும் நன்றி. கர்த்தர் யாவரும் உங்களோடு இருந்து நடத்துவாராக. கர்த்தர் சோத்ரம். ஆமென். தேங்க்யூ. Praise the Lord.